வேற ஏதாவது வேணுமா மாயா? இல்ல வேண்டாம். என்ன மாயமா, பாலு தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கார் போல் இருக்கு. ஏன் மச்சான் இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு சென்னையில போய் கேவலப்பட்டீங்களே? மேடம், நான் சென்னைக்கு கிளம்புறேன். எனக்கு ஏதோ வேலை போட்டு தரேன் நீங்களே. நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க எனக்கு வேலையை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. வேண்டாம் ரவி, நீங்க இங்க வர வேண்டாம். மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல ரவி, நம்ம எல்லாருமே சென்னைக்கு தான் கிளம்புறோம். கொஞ்ச நாள் அங்கதான் இருக்க போறோம். பெருசு, நீங்களும் எங்க கூட சென்னைக்கு வரீங்க. நாங்க வந்து என்னம்மா பண்ண போறேன்? நான் இங்கே இருந்து எஸ்டேட்லாம் பாத்துக்கிறேம்மா. இங்க எஸ்டேட்டை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க வேணும். நீங்களும் எங்க கூட தான் வரீங்க. ரெடி ஆவுங்க. சரிம்மா. ரவி, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன். சொல்லுங்க மேடம். சென்னையில நீங்க, வைஷாலி, உங்க பையன், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருக்க போறோம். மேடம், நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம எல்லாருமே தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடா பார்த்து வைங்க. ரெடியானதும் ஃபோன் பண்ணுங்க. உடனே நாங்க கிளம்பி வரோம். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், வேலை தேடி இங்க வந்தேன், புதையலே கிடைச்சிருச்சு. மேடம், என் பொண்டாட்டி அங்க டென்ஷனா இருப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பாலு, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஊட்டியா இருந்தானா சென்னையா இருந்தானா நீ என் பக்கத்தில் இருக்கணும் மாயா. எனக்கு அது போதும். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.